ஜென்ம விநாசாய தேக சுத்திகராஜ திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிக அதிசயமான நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம் என்றால் அக்டோபர் மாதத்துல பல கிரகங்களுடைய டிரான்சிட் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக பயிற்சி மூலமா நிறைய இந்த கிரகங்களுடைய சுழற்சி மூலமா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சின்ன சின்ன மாத கோள்கள் எல்லாம் மாறும்போது மிகப்பெரிய மாற்றமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உத்தியோகம் வருது என்பது ஒரு மணி நேரத்துல ஆர்டர் ரெடியாகி வரும். அது அந்த கிரகத்தினுடைய கொடுக்கக்கூடிய நன்மை என்பது. அதனால்தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது எத்தனையோ மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த கிரகங்களுடைய சுழற்சி. அதனால்தான் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்றோம், கிரகங்களுடைய சுழற்சி என்பது தான் மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதத்துல நமக்கு என்னென்ன மாற்றங்கள், புதன் புத்திகாரகனாகிய புதனுடைய மாற்றம். ஏன்னா புதன் உச்சத்தில் இருந்திருக்காரு தன்னுடைய சொந்த ராசியில மூல திரிகோண பலத்துல உச்ச பலத்தோட முவ்விதமான பலத்தோட வந்து கன்னிராசியில் இருந்து புத பகவான் வந்து 3ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு துலாமுக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து சமஸ்த சுகங்கள் போகங்கள் அள்ளித்தரக்கூடிய, ஏன்னா சுக்கரன் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு சந்தோஷம் என்பது மனிதனுக்கு கிடைக்காது. சுக்கக்காரகனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் மாற்றம் என்பது பயிற்சி என்பது வந்து 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி நடப்பிருக்கிறது. அவர் வந்து கன்னிரி ஏற்கனவே சுக்கரன் கேத்தோடு சேர்ந்திருக்கிறாரு. எப்போது சுக்கரன் வந்து இந்த பாம்பு கிரகங்களோடு சேரும்போது பல பிரச்சனைகள் வரத செய்யும். அதாவது சுக்கிரன் ராகுவோடு சேரும்போது நமக்கு இந்த ஒரு தேவையில்லாத கெட்ட பேர்கள் உண்டாக்கும். சுக்கிரன் கேத்தோடு இணையும் போது கூட ஆன்மீகத்துல இருந்தாலும் கூட பெண்களால் வந்து பல அவதூறுகள், அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து பல சம்பந்தம் இல்லாத குழப்பங்கள் வந்துடும். பர்டிகுலர்லி சுக்கிரனுடைய அல்லது குருனுடைய இந்த ரெண்டு உன்னதமான கிரகங்கள், அதாவது குரு வந்து நமக்கு முழு சுபரன் சொல்றோம், சுக்கிரன் வந்து முக்கால சுபரன் சொல்றோம். இந்த ரெண்டு முழுமையான சுப கிரகங்களோட ராகு கேத்துகள் சேரும்போது நமக்கு பல வகையான இன்னல்கள் கொடுப்பார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நாகதோஷங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள். எந்த கிரகங்கள் நிழல கிரகங்களாக இருக்கிறதே, நில கிரகங்கள்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், விச் இஸ் ரிலேட்டட் டு கர்மாவுக்கு சார்ந்த கிரகங்களாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வருது. அதனால ராகு வந்து சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கிரகம். அதுவான செவ்வாய் கேத்து வரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்கள் நிழல கிரகங்கள்னு ஏன் சொல்லியிருக்கிறா, 180 டிகிரி சொல்லியிருக்கோம். ஸோ கர்மா ரிலேட்டட். அதனால என்னன்னா இது வந்து ஒரு சுக்கரனோடு சேரும் போதோ நிச்சயமா அதுக்கு உண்டாகின ஒரு எஃபெக்ட். சுக்கரனுக்கு சார்ந்த எல்லா விஷயத்துல வந்து இந்த ராகு கேத்துக்கள் சம்பந்தப்படும் போது கலவை ஏற்படுத்தும். கலவன்னா ஒரு லாஸ் ஏற்படுத்தும். அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது இப்போது நம்பி ஏமாந்து போகிறது, இல்லை ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி எல்லா தரப்பையான விஷயங்களை சுக்கரனோடு சார்ந்த எல்லா விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒருத்தனை நம்பி நம்ம ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சுக்குவோம், அவங்க அது காப்பாற்றிக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய அதாவது ஏமாற்றங்கள், நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தரக்கூடிய திஸ் காம்பினேஷன் பர்டிகுலர்லி இது எங்கே ஏற்படுகிறதுன்ற நீங்கள் அது ஒன்று பார்த்தீங்க, அது நம்ம தனியாக வீடியோ போகிறோம். அது வந்து சுக்கரன் வந்து கேத்தோட இணையுது. சுக்கரன் சூரியனோட வீட்டில் இருக்கு. அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சுக்கரன் சூரியன் வீட்டில் இருக்கும்போது அங்கே அஸ்தாங்க தோஷம் பெறுவான், கண்டிப்பாக பெறுவான். ஏன்னா சுக்கரனோடு சேரும்போது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட இடத்துல இருக்கும்போது, சூரியனோட இடத்துல இருக்கும்போது கூட அவருடைய அந்த இல்யூமினேஷன் வந்து கம்மியாகிடும். அதாவது அந்த ஒரு இது வந்து வெளிச்சம் வந்து, ஏன்னா வெள்ளி கிரகம் இல்லையா, அது கம்மியாயிடும். அதனோட இது வந்து அஸ்தாங்க தோஷம் பெறுகிறான். கேத்தோடு சேரும் போது நிச்சயமா பல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, அது நமக்கு நீச்சம் அடைகிறார். அது ஒன்று. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லா வெளிச்சம் தரக்கூடிய நவகிரகங்களையே தலைமை நாயகனாக வணங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 17ஆம் தேதி வந்து நீச்சம் அடைகிறார். இங்க ரெண்டு விஷயங்கள் நீங்க பாத்துக்கோங்க. சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, சூரியன் நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் நீச்சம் அடையும்போது சுகம் கெட்டு போயிடும். சூரியன் நீச்சம் அடையும்போது வெளிச்சம் வராது, வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வராது. நீச்ச பங்கம் ஏற்படுறது என்பது உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கோச்சார ரீதியா இந்த மாதிரி வரும்போது உலகத்துக்கு அது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சுக்கிரன் நீச்சம் அடையும் போது சினி சாந்துறைகள்ல பல பிரச்சனைகள், பெண்கள் விஷயத்துல நிறைய தொந்தரவுகள் கேத்தோடு சேர்ந்ததுனால
அவர் நீச்சம் அடைகிறதுனால பல இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சினி துறைகளில் மற்ற இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள் எல்லா தொழில்களில், அதாவது இந்த அலங்கார சம்பந்தமான தொழில்கள், பியூட்டி பார்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு அதாவது காஸ்மிக் இண்டஸ்ட்ரி, அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா வகையான இந்த ஃபோட்டோகிராஃபிக் லைன்ஸ் எல்லாம் சூரியனோடு அதாவது சுக்கிரனோடு சேர்ந்த எல்லா விஷயங்களில் வந்து அதுக்குண்டாகின தொந்தரவு அது கொடுக்கும். மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்பது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம புதன் பார்த்தோம்னா மறுபடியும் 24ஆம் தேதி சூரியன் புரட்டாசி மாதம் அதாவது முடிய போகுது. நமக்கு வந்து 17ஆம் தேதி வந்து மறுபடியும் நமக்கு சூரியன் வந்து துலாமுக்கு வந்துடுறார், நீச்ச ஸ்தானத்துக்கு வந்துடுறார், ஐப்பசி தொடங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் வந்து 27ஆம் தேதி செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடு கூடிய விருச்சிக ராசி. ஆக 5 கிரகங்களுடைய பேச்சு என்பது, பர்டிகுலர்லி 4 கிரகங்களுடைய பேச்சு என்பது அக்டோபர் மாதத்தில் நடக்கிறது. ஸோ வியப்பு தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ்ல பார்க்குறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவ்லையும் கொடுக்கும். காரணம் சுக்கிரன் நீச்சம் அடைகிறது என்பது, சூரியன் நீச்சம் அடைகிறது என்பது உத்தியோக சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள், இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால தான் அக்டோபர் மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தசாபுக்திகள் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல யோக நிலைகள் இருக்கிறதா அப்படிங்கிற பார்க்க வேண்டும். கோச்சாரமாக பார்க்கும்போது இந்த ஒரு ஜாகிரதைகள் நம்ம மேற்கொள்வது என்பது மிக அவசியமானது. ஆக ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு அவங்க பெறக்கூடிய ராஜயோக நிலைகள், அவங்க பெறக்கூடிய தசாபுக்திகளின் மூலமாக பெறக்கூடிய அந்தந்த நட்சத்திரருக்கு சார்ந்த யோக நிலைகள், உயர்வு தரக்கூடிய நிலைகள், உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் ஒரு அமைதி, மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின, தங்கு தடை என்று நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு வழி, எல்லா விஷயங்கள் நம்ம ஆராய்வோம். முதன்மையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனல் வந்து ஆனந்த துவாரகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய பேராதரவுடன் நம்மளோட சேனல் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. தொடர்ந்து சில பிஸி காரணங்களால் நம்ம வீடியோஸ் நிறைய போட முடியாமல் போயிடுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளுடைய சேனல் மூலமாக பல அதிசயமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு 12 ராசிகளை மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற 27 நட்சத்திரங்கள், அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற உயர்வுகளை பற்றி நாம் ஒவ்வொரு ராசியில் நம்ம பார்க்கலாம். ராசி என்பதை பொறுத்தும் வரை 9ஆம் தேதி வரை மிகுந்த ஒரு நல்ல டைமாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மிகுந்த நல்ல டைம்னா ரொம்ப இதான சொல்ல முடியாது. 4ஆம் இடத்துல சுக்கிரனுக்கியத்தோடு சேர்ந்து இருக்கிறது. 5வது அதாவது 9ஆம் தேதி வந்து நீச்சம் அடைகிறது. 5ஆம் வீட்டில் நீச்ச பங்கம் ஏற்பட்டாலும் கூட உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்சம் அடைகிறது என்பது சம்பந்தமில்லாத வீண் விவகாரங்கள், சம்பந்தமில்லாத சிந்தனைகள். 5ஆம் இடம் என்பது ஹவுஸ் ஆஃப் ரொமான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ 5ஆம் இடம் என்பது அறிவாற்றல் கூடியது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சார்ந்தது. அந்த இடத்துல வந்து சுக்கிரன் வந்து நீச்சம் அடைகிறது என்பது, ராசிநாதன் வந்து சம்பந்தமில்லாத விரயங்கள் வருது என்பது, வீண் பிரச்சனைகள் வருது என்பது அவசியமாக வந்து கொண்டிருக்கும். அதனால் ஜாகிரதாக மிகுந்த ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஏன்னா மாதம் முழுக்க சுக்கிரன் வந்து அவர் வந்து நீச்சத்தில் தான் இருக்கார். ஸோ 9ஆம் தேதி வரை தான் அவர் வந்து சிம்மத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நீச்சம் அடைகிறார். ஸோ ஒன்று வந்து கேத்தோடு சேர்ந்து பாம்பு கிரகங்களோட போராடிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வலுவான நிலை இழந்துடுறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆட்சி பலத்தோட நல்ல நிலைக்கு வருவார். இதுதான் கான்செப்டு. அதனால தான் வந்து ராசிநாதன் நீச்சம் அடைகிறது என்பது எடுக்க முயற்சிகளில் தொய்வு என்பது அதிகமாக ஏற்படும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புதன் 2 குடைவனாக புதன் வருகின்றான். குடும்பஸ்தானாதிபதி 2 புதன் 5 குடையவன் நமக்கு உச்சத்தில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நமக்கு 3ஆம் தேதி அவர் வந்து மாறுகிறார். 3ஆம் தேதி வந்து புதன் வந்து நமக்கு துலாமுக்கு வருகிறார். ஸோ துலாமுக்கு வருது என்பது ரொம்ப நல்லது தான். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் வருது என்பது கூட 2 குடைவனும் 6ஆம் இடத்துல இருக்கிறது என்பது கூட நல்லதை வைக்கும். அதில் கவலை. ஏன்னா உங்களுக்கு வந்து அறிவாற்றல் அதிகமாக, ஏன்னா 2 குடைவனாக புதன் இருக்கிறதுனால அறிவாற்றல் மூலமாக நல்ல ஒரு சர்வீஸ் மைண்ட் மூலமாக நல்ல நன்மைகள், உங்களுடைய சேவை மனப்பான்மை கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் மூலமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போ 3 கோடி சந்திர பகவான் வந்து 2.25 நாட்கள் மாறிக்கிட்டே இருப்பார், நமக்கு தொந்தரவு கிடையாது. 4 கோடி சூரிய பகவான் உங்களுக்கு யோகாதிபதி,
அவரும் நீச்சமடைகிறார் 17ஆம் தேதி. 17ஆம் தேதி வரை நல்ல நிலை. சூரியன் புதனோடு இணைந்து 5ஆம் பாவத்தில் நல்லா இருக்குது. ஸோ மாதம் 17ஆம் தேதி வரை சூப்பரான ஒரு டைம் செட்டுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் சூரியன் வந்து புதனோடு இணைந்து நல்ல புதாதித்ய யோகம், புதன் மாறுகிறார். சூரியன் தனித்து நிற்கிறார், சுக்கரனோடு சேர்ந்துக்கிறார் 17ஆம் தேதி வரை. ஸோ 9லேருந்து 17ஆம் தேதி வரை சூரியன் சுக்கரனோடு அஸ்தமன தோஷம் பெறுகிறார். சுக்கரன் அஸ்தமன தோஷம் பெறும்போது நமக்கு பல வகையான நல்ல ஒரு திறம்பட செயல்பட்டாலும் கூட க்ளோஜர் டிகிரிஸில் வருது. சுக்கரனுக்கு ஏற்று வந்து க்ளோஜர் டிகிரிஸில் வருது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ஒரு 2 டிகிரி தான் டிஃப்ரென்ஸ், 144 142. ஸோ 2 டிகிரிஸ் க்ளோஸில் வர்றதுனால தான் நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மிகுந்த ஜாகிரத்தோடு இருக்க வேண்டும் அவசியம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 5 கூடிய புதன், அது இப்போ 6 கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நீச்சம் அடைகிறதுனால 5ஆம் இடத்துல பிள்ளைகளை வழியே செலவுகள் நிறைய கொண்டு வரும்.